கடையில் கிடைக்கிறத விட சூப்பரான பீஸா சாஸ் வீட்டில் இது செய்யலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியாக 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். இப்போது அது ஒரு பேனில் தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போது அந்த தக்காளி நல்லா வெந்ததையும் ஆறுனதையும் மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, குடமிளகா இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச தக்காளியும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஆரிகானோ, ரெட் சில்லி பவுடர், உப்பு, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பட்டரையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள்.